சவுதியில் வீட்டு உரிமையாளரால் கை துண்டிக்கப்பட்ட கஸ்தூரி இன்று சென்னை அழைத்து வரப்பட்டார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சஞ்சீவி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சஞ்சீவி, சவுதியிலிருந்து கஸ்தூரி எத்தனை மணிக்கு சென்னை வந்தாங்க? பணிவாளர் சரியாக அதிகாலை 3 மணிக்கு சவுதியிலிருந்து தனி விமானம் சவுதி அரேபியன்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் மூலியமாக வர வேண்டியது. ஆனால் மழையின் காரணமாக 2 மணி நேரம் தாமதமாகி சுமார் 5 மணிக்கு தான் காலையில் அங்கிருந்து புறப்பட்டார். அங்கிருந்து புறப்பட்டு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்னால் தான் வந்தடைந்தார். அங்கு வந்து அவருடைய உறவினர்கள், அதாவது 3 பெண்கள் மற்றும் பேச்சிகள் முதல் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட உறவினர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து அவர்களுக்கு கண்ணீர் மல்க வரவேற்பு அளித்தனர். ஒரு பக்கம் அவர் வந்த மகிழ்ச்சியுடன், மறுபக்கம் அவர் கை துண்டிக்கப்பட்ட ஒரு கண்ணீரும், அதாவது வருத்தமும் அவர் முகத்தில் தெரிந்தது. அதனால் வந்து இந்த இடத்துல இருந்து வெளியே வந்து நேரடியாக சென்னை மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு 3 நாட்களுக்கு சிகிச்சை முடிந்த பிறகு அங்கிருந்து நேரடியாக அவர் ஊருக்கு அழைத்து செல்வார். கஸ்தூரியின் குடும்பத்தினர் என்ன விதமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க? அதாவது முதல் முறையாக அவர் சென்னைக்கு வந்த பிறகே வந்து பலதரப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதாவது அவருக்கு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இதுபோல மீண்டும் சம்பவம் நடக்காமல் வந்து வெளியுறவுத்துறையும் தமிழக அரசும் மற்றும் மத்திய துறையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்தனர். அதே போல அரசு அவர்களுக்கு நஷ்டஈடு வாங்கி தர வேண்டும். அதாவது கை துண்டிக்கப்பட்டது, அவர்தான் வீட்டிற்கு அனைத்து வேலையும் செய்து வருகிறார். அதனால் வந்து அரசு அவர்கள் நஷ்டஈடு வாங்கி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அதே போல இது போல பெண் மீண்டும் ஒருவர் பாதிக்கப்படக்கூடாது என்ற முக்கியமான கோரிக்கைகளும் அவர்கள் முன்வைத்தனர். பணிமலர், இப்போ அவருடைய உடல்நிலை இன்னுமே சீரடையாத இந்த சூழ்நிலையில அரசு தரப்புல கஸ்தூரிக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சஞ்சீவி? அதாவது இன்று காலை விமான நிலையத்திற்கு வந்த பிறகு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக இங்கிருந்து சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை, அதாவது அவருக்கு வந்து கை துண்டிக்கப்பட்டது, அதே போல மேலிருந்து விழுந்த காரணத்தால் வந்து முதுகெலும்பு வந்து பாதிக்கப்பட்டு விட்டது, உடைந்து விட்டது. அதனால் அவரால் சரியாக நடக்க முடியாது. அதனால் தற்போது கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு அங்கு துபாயில் சிகிச்சை முடித்த பிறகு இங்கு அழைத்து விடப்படுகிறார். அதனால் இங்கு கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு இங்கே அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதி பெற்று இங்கே சிகிச்சை முடிந்த பிறகு அவர் வீட்டுக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போதைக்கு அவரால் முழுமையாக நடக்க முடியாது. அதனால் கையில் ஒரு பேலன்ஸாக ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு இப்பொழுது நடக்கிறார் பணிமலர். அதனால் வந்து கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கு 3 நாட்களில் தொடங்கி 1 வாரத்திற்கு வரை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு அவரை வீட்டுக்கு அனுப்புவார்கள். பணிமலர். சஞ்சீவி, உங்க தகவல்களுக்கு நன்றி.